நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களை, இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்தில் யாரை காப்பாற்ற துடிக்கிறது விளம்பர அரசு என்ற தலைப்பில் பேசுகிறோம். 3வது முறையாக நாம் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாம் அறிவுசார தளத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேச முன்னாடி சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த நிகழ்ச்சியை எல்லா தொலைக்காட்சிகளிலும் வருவதற்கு முன்பு நாம் முதலாகவே தகவல் வந்தவுடனே எமது ஜெயா பிளஸ் திரைக்களம் உலகத் தமிழர்களுக்கான இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பானது. அந்த நிகழ்ச்சியை நான் தான் நடத்தினேன். அதில் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையை நான் வாசிக்கின்ற போது ஒரு பாயிண்ட் அவர் தெளிவாக சொன்னார். அரசு புற அழுத்தத்திற்கு அடங்கி யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கக்கூடாது என்ற வார்த்தை அவர் தெளிவாக பயன்படுத்தியிருந்தார். இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கு தோழர்களே. மறுபடியும் நினைவூட்டுகிறேன், என்னுடைய வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம். அரசு வேறுவித அழுத்தங்களுக்கு அடிபணிந்து விடக்கூடாது, கவனமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போது நமக்கு கிடைத்த தகவல்கள், அந்த ஆசாமி அவர் தான் சொல்ல வேண்டும், அந்த ஆசாமி ஞானசேகரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த பெண்ணிடத்தில் சார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அவரிடத்திலே கட்டாயமாக உறவைத்திருக்க வேண்டும், அவருடைய பென்ஸ் கார், ஆடி கார் வந்தது என்றெல்லாம் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் பேசிய இந்த விவகாரம் தற்போது வீதிக்கு வந்திருக்கின்றது. கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அரசின் நிலைப்பாடு என்ன, தொடர்ந்து பேச போகிறோம். வாருங்க. நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொள்வதற்காக அஇஅதிமுகவினுடைய சார்பிலே வழக்கறிஞர் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களை நான் வழங்கினேன். ஐயா வாங்க. இளந்தமிழ் சார் வணக்கம். காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் ரிட்டையர்டு மரியாதைக்குரிய திரு ராஜாராம் அவர்களை வரவேற்கின்றேன். மூத்த கல்வியாளர் மற்றும் பேராசிரியர் சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம். எம்முடைய மருத்துவர் குழுவிலிருந்து டாக்டர் அரசியல் விமர்சகராக பூபதி ஜானை சார் அவர்கள். சார் வாங்க. இளந்தமிழ் சார், முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து தான் பேசுகிறோம். இப்போ நான் உங்கள் சாய்ஸில் விட்டுற, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைய தலைப்பில் யாரை காப்பாற்ற துடிக்கிறது விளம்பர அரசு? யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக அரசு என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு புறா யாரா அந்த பையன் சொல்லி ஒரு அண்மையில ஒரு கானா பாடல் ஒலிச்சது. சரி, அதனுடைய பாப்புலாரிட்டி அடிக்கிற அளவுக்கு யார் அந்த சார் என்று தமிழகம் பூராவும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வெளியே வந்த அந்த நொடி முதல் இதுல சரியான திசையில புலன் விசாரணையை எடுத்துக்கொண்டு போய் குற்றமிழைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் இந்த விளம்பர திமுகவினுடைய அரசு இயந்திரம் என்பது, அது சென்னை மாநகர காவலாக இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களானாலும் சரி, இவர்கள் செய்த சில வேலைகள் அல்லது செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் செய்யாம இருந்த சில விஷயங்கள், இதுல அந்த குறிப்பிட்ட சார் என்ற அந்த கேரக்டரை காப்பாற்றுவதற்கும் இந்த வழக்க பூசி மொழிகி இந்த மாணவியை பலிகடாவாக ஆக்கி இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த இந்த வழக்குல பேசப்படக்கூடிய அந்த சார் என்பவரையும் வேறு யாரோ முக்கியஸ்தர்களையும் காப்பாற்றுவதற்கு ஏதோ வேலை நடக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டினை எழுப்பி இருக்கிறது. நீங்க கூட உங்களுடைய அறிமுக உரையில சொன்னீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் முதலாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலேயே நீங்க யாரையும் காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி எந்த விதமான டீவியேஷன் இருக்கக்கூடாது, இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சரியான திசையில போக வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருந்தார்கள். அதே போலதான் இதுல பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு நொடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மிக துணிச்சலாக தீர்க்கமாக யோசித்து இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை தனக்கு நிகழ்ந்திருக்கிறது என்கின்ற விஷயத்தை இந்த மாணவி துணிச்சலாக காவல்துறையில போய் புகார் செய்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை பாராட்ட வேண்டும். அந்த மாணவியினுடைய பாதுகாப்பு
உறுதி அந்த மாணவனுடைய அந்த மாணவியுடைய எதிர்காலம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வெரி குட். இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாணவிகளுடைய பாதுகாப்பு, பாலியல் தொடர்பான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு 2013ஆவது ஆண்டு ஒரு பிரிவென்ஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட், அதைத்தான் பாஷ், பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2013 கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாஷ் ஆக்டின் படி 10 பேருக்கு மேல மகளிர் ஒரு இடத்துல பணியாற்றினாலும் சரி, அல்லது அது கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். பாலியல் ரீதியாக எந்த துன்பம் ஒரு மாணவிக்கு ஏற்பட்டாலும் அவருடைய அந்த மாதிரியான புகார்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கான அந்த கமிட்டி தான் பாஷ் கமிட்டி. அந்த மாணவியினுடைய அந்த ஐடென்டிட்டி ரகசியமாக வைக்கப்பட வேண்டும், விசாரணை ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டும், உரிய அந்த தவறு இழைத்தவரை, குற்றம் இழைத்தவரை தண்டிக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி அந்த வழக்கு போக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் பாஷ் கமிட்டி. இதை தாண்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, ICC என்று ஒன்று கல்வி நிறுவனங்கள்ல இயங்கி வருது. இதுகளை தான் மாணவர்கள், மாணவிகள் தங்களுக்கு நேரக்கூடிய இந்த மாதிரியான தாக்குதல்களை, வன்கொடுமைகளை முதல்ல போய் புகார் செய்வதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். அதுக்கான சென்சிட்டைசேஷன், அவங்களுக்கு அந்த இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்க வேண்டும். 6 மாசத்துக்கு ஒருவரையாவது மாணவர்களுக்கு அது சொல்லப்பட வேண்டும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த சம்பவத்தை ஒட்டி பார்க்கும்போது இந்த ICCயும் பாஷ் கமிட்டியும் இயங்குகிறதா, அல்லது அந்த பாஷ் கமிட்டி, ICC கமிட்டியில இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே விலை போனவர்களாக இருக்கிறார்களா என்ற முதல் கேள்வி விழுது. இந்த மாணவி நேரடியாக காவல் நிலையத்துல புகார் சொல்லியிருக்கிறார். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, பாஷ் கமிட்டி மூலமா தான் போய் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. கமிஷனர், மெட்ராஸ் சிட்டி போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரு குழப்புகிறார், டினை பண்றார், மாத்தி சொல்றார். அப்போ பாஷ் கமிட்டி இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி மாணவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. கண்டிப்பா இது ஒரு பெரிய கேள்விக்குறி. 2வது, அந்த குற்றவாளி ஞானசேகரன், திமுகவை சேர்ந்தவனாக சொல்லப்படுகிற அந்த ஞானசேகரன், அமைச்சர் மா சுப்பிரமணியம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள், குறிப்பாக மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்களுடைய பவள விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகின்ற வீடியோ காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஒரு திமுக காரர் தான். இதை ஒத்துக்கொண்டு அவனை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம், அல்லது அவன் வருவான் போவான், எங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலும் நேர்மையும் திமுகவுக்கு இருக்கா? மா சுப்பிரமணியன் அந்த பையனோட வீட்டுல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுற படங்கள் வெளிவந்திருக்கு. திமுகவினுடைய பதில் என்ன? இவ்வளவு குழப்பத்துக்கு இடையில சென்னையில ஒரு அந்த மாவட்டத்துக்கு அமைச்சராக, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு மா சுப்பிரமணியம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முதல்வராகவும் திமுகவினுடைய தலைவராகவும் 2 வகையிலேயே இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் வாயிருந்தும் மௌனியாக, காதிருந்தும் காது கேளாதவராக இருப்பதனுடைய மர்மம் என்ன? இதனால்தான் நம்முடைய தொலைக்காட்சி யாரை காப்பாற்றுவதற்கு துடிக்கிறது இந்த திமுக அரசாங்கம், விளம்பர அரசாங்கம் கேட்கிறோம். நிறைய குளறுபடிகள், நிறைய முரண்பாடுகள். அமைச்சரும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர் இருவரும் மாறி மாறி அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை, மாறி மாறி உளறுகிறார்கள். இதற்கு சரியான ஒரு குட்டை இவர்களுடைய தலைகளிலே சென்னை உயர் நீதிமன்றம் வைத்திருக்கிறது. இந்த FIR வெளியாகிவிட்டது என்று சொன்னால் அது ஒரு அரசு அதிகாரி, IPS அதிகாரி, சென்னை மாநகர காவல் ஆணையர், அவர் அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் பதில் சொன்ன விதம் என்பதை, அவர் உண்மையை மறைக்க துடிக்கிறார் என்பதை அவருடைய உடல் மொழி காட்டி கொடுத்தது. சரி, அவர் என்ன சொல்றாரு, ஒரு BNS என்கின்ற புதிய சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு IPCக்கும் BNSக்கும் இருக்கிற வேறுபாடுல ஒரு கிளிச், டெக்னிக்கல் கிளிச்ல இது வெளியே வந்து விட்டது என்று. கரெக்ட். உயர் நீதிமன்றம் மிக சரியாக நெத்தி போட்டில் அடித்தார் போல் கேட்டிருக்கு. ஜூலை மாசம் 2024ஆம் ஆண்டு நம்ம BNSக்கு மாறியாச்சு. இது அகில இந்திய அளவில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
அகில இந்திய அளவுல இந்த மாதிரி பாலியல் வழக்குகள், அந்த எஃப்ஐஆரும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய தகவல்கள், பெயர் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதோடு எஃப்ஐஆர் பொதுவானவர்களுக்கு பொது ஆவணமாக வைக்கப்படக்கூடாது என்பதுதான் சட்டம். கண்டிப்பா கண்டிப்பா. உயர்நீதிமன்றம் கேக்குது, ஜூலை மாசத்திலிருந்து இந்த டெக்னிக்கல் கிளிட்ச் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாலியல் தொடர்பான வழக்குல எத்தனை எஃப்ஐஆர் இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்பதற்கு, பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு முகமில்லை, வார்த்தை இல்லை. கண்டிப்பா 14 பேர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 14 பேர் யார் என்பது தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால், சென்னை மாநகர காவல்துறைக்கு தெரியல என்று சொன்னா, ஒட்டுமொத்த சென்னை மாநகரமும் ஒரு அபாயத்தில் இருக்கிறது என்பதுதான் இதுல நம்ம முதல் கட்டமா பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. இளந்தமிழ் சார், ரொம்ப இந்த வழக்கை பத்தி ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த 8 நிமிடத்தில் 9 நிமிடத்தில் நம்ம அப்படியே தொடர்ந்து பேசுகிறோம். நீங்கள் இணைப்பில் இருங்க சார். காவல்துறை ஓய்வு பெற்ற துணை கமிஷனர் மரியாதைக்குரிய ராஜாராம், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது நம்முடைய இளந்தமிழ் ஆர்வலர் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி, கல்வியாளர் திரு சோமசுந்தரம், மருத்துவராக டாக்டர் பூபதி ஜான், ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆளுமைகளோடு இருக்கிறோம். காவல்துறை இதை எப்படி பார்க்கின்றது? நிறைய அனுபவங்களுக்கு உண்டு. இந்த வழக்கை, இந்த கேம்பஸில் நடந்தக்கூடிய இந்த அவலத்தை, இந்த அனர்த்தத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கொடுமை. அது எந்த பெண்ணுக்கும் எந்த மாணவிக்கும் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யாருன்னா அதே பகுதியை சேர்ந்தவர் அவரோட. ஆமாம், அந்த ஞானசேகரனோட மனைவி இந்த பல்கலைக்கழகத்தில் கேண்டீனில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதனால் இவர் அடிக்கடி இங்கே வருவார் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் காவல்துறை அது பின்னால் தான் வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் தடுக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் அங்கே செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்யூரிட்டி கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா, இதை மாதிரி ஆட்களை உள்ள அனுமதிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஆனால் இவர் அடிக்கடி இங்கே போகிறதுனால அந்த செக்யூரிட்டியும் அவரோட ஒய்ஃப் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. இப்போ நமக்கு நிறைய கேள்வியோ காவல்துறையிட்ட கேட்டுரும். இப்போது இந்த செக்யூரிட்டி விஷயத்தில் லேப்பிங் நிறைய, அதாவது 16 பேராசிரியர் கொண்ட குழு அமைச்சது மட்டும் இல்லாமல் 40 பாதுகாவலரை இப்போ நடத்திருக்கிறாங்க. சிசிடிவி சர்வேலாம் கண்காணிப்பு. நான் என்ன கேட்குறேன், ஒரு பெரிய கேம்பஸ் 500 ஏக்கரா 300 ஏக்கர் எவ்வளோ சார்? 130 ஏக்கர். சாரி, அப்போ அந்த 140, 30, 50, 200 ஏக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். அப்போ அதில் தமிழக அரசினுடைய காவல்துறை இல்லாமல் வயதான சில செக்யூரிட்டி ப்ரைவேட் ஏஜென்சியை போட்டிருக்கிறாங்க. ஆள் மாறி வராங்க சார். எல்லாரும் அதாவது டீனை பார்க்குறாங்கிறாங்க, அவரை பார்க்குறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதையான்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவுட் சோர்சிங்கில் தான் போட்டிருக்காங்க செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை போடுவாங்க. 15,000 ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வயசானவங்க தான் இருப்பாங்க. 25,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டரான ஆள் கிடைப்பாங்க. இதில் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் 15 வருஷம் 17 வருஷம் முடிச்சுட்டா அவங்க வெளியே வந்துடலாம். அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சுருக்காங்க. அது மூலமாக எடுத்துக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி கூட இருக்கும், சேலரி இருக்கும். தைரியமாக இது மாதிரி ஆட்களை கேட்பாங்க, யார் நீ, எங்கே எதுக்கு போகிற அப்படின்னு அவங்க உரிமையோடு கேட்பாங்க, தைரியமாக கேட்பாங்க, காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஏஜென்சிலாம் பார்க்கீங்களா ரொம்ப வயசானவங்க முடியாதவங்களாம் இருக்காங்க. இது தவிர சிசிடிவி கேமராக்கள் அது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வேலை செய்யலை. அதை வேலை செய்யலைங்கிறத யார் கண்காணிக்கணும்? இந்த மாதிரி நிறைய அது மாதிரி புதர்கள், அது பெரிய கேம்பஸ். நீங்க சொன்னீங்க இல்லையா, 150 ஏக்கர் வச்சுக்கிடுங்களேன். 130 அது முன்னாடி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்தது. அதுதான் அப்புறம் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்ணப்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில்டிங் பழமையானது. ஆமா, அப்போ அதை அடிக்கடி பராமரிப்பு வேலை பண்ணி எங்கெல்லாம் புதர்கள் இருக்கோ அதெல்லாம் நீக்கப்படணும். ஏன்னா அங்க படிக்கிறது எல்லாமே டாப்பர்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள அதிக மார்க் எடுத்து பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறாங்க. அதாவது பெண் குழந்தைகள், எங்கேயோ இருக்கிற பெற்றோர்கள் யூனிவர்சிட்டியை நம்பி இவங்களை நம்பி குழந்தைகளை இங்கே அனுப்புறாங்க. இவங்க இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, டே ஸ்காலரும் இருக்காங்க. அப்போ அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படணும். இன்னொரு விஷயம், பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே இல்லை, வைஸ் சான்சலர் இல்லை, போஸ்டிங்கே இல்லை, வேக்கண்ட். அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க இதை கண்காணிச்சிருக்கணும். கண்காணித்து சிசிடிவி கேமரா வேலை செய்தா, இந்த மாதிரி வார்டன் இருக்காங்களா, கரெக்ட் டயத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களா போகிறாங்களா, அந்த டயத்தை கீப் அப் பண்ணுறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே வார்ன் பண்ணுறாங்களா, பார்க்குறாங்களா, கண்காணிக்கிறாங்களா, வாட்ச்மேன் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அவங்க தூங்குறாங்களா, அதை செக் பண்ணதுக்கு ஒன்று. இதை தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பில் யார் இருக்கிறார்?
நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார், அதாவது வைஸ் சான்சலர் இல்லாத போது ரிஜிஸ்ட்ரார் தான் அதுக்கு பொறுப்பு. ரெண்டாவது காவல்துறை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த காவல் நிலையத்தை பொறுத்தவரை, அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தை பொறுத்தவரை அங்க வந்து ஒரு 60 காவலர் இருக்காங்கன்னா ஒரு 30-20 காவலர் தான் இப்ப இருப்பாங்க பணியில. அது 3 ஷிஃப்ட் அங்க வேலை செய்வாங்க. வருவாங்க அவங்க வந்து இந்த ஒவ்வொரு 6 கேட் இருக்கு, இந்த 6 கேட்லயும் பட்டா புக்குன்னு இருக்கும். அங்க வந்து விசிட் பண்ணி அவங்க கேட்பாங்க, செக்யூரிட்டி என்ன விசேஷம், ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்டுட்டு வந்து அந்த போலீஸ் தமிழக அரசினுடைய காவல்துறை வந்து கேட்கணும். ஆமா வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க. அதுல 3 ஷிஃப்ட் வராங்களா, 3 ஷிஃப்ட்ல வரவங்க கையெழுத்து போடுவாங்க. இது போக பெட்ரோலிங் உள்ள கூட எங்கெல்லாம் போக முடியுமோ அந்த இடத்துலாம் சைரன் போட்டு மூவ் பண்ணிட்டு வருவாங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு. அங்க உள்ள வந்து டீச்சர்ஸும் இருக்காங்க, வைஸ் சான்சலரும் கூட வீடு அங்கதான். சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் காவல்துறை அவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்ல. ராஜாராம் சார், நீங்க காவல்துறையுடைய பணிகளை இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல இதுக்கு மேலேயும் இருக்குது. அதாவது மாசந்தோறும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அதுல வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய லேடி இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, அவங்க ஏசி, அவங்க லெவல்ல வரவழ வச்சு இந்த பெண்கள்கிட்ட பேச வச்சு அவங்களோட குறைகள் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்கிற அப்படிங்கிறது, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே. ஆமா, கேம்பஸ்குள்ளேயே அங்க தங்கி இருக்கிற இல்ல படிக்கக்கூடிய பெண்களை அந்த நிர்வாகம் அவங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஹாலில் வர வச்சு உங்களோட பிரச்சனைகள் என்ன, உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதை வந்து நீங்கள் கையாளுறது. இப்போ இந்த காவல் ஆப்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆப்லாம் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. மீட்டிங் போட்டு இவங்க பேசியிருந்தாங்க. இது தப்பு வந்து நிர்வாகத்தோட தப்பா காவல்துறை தப்பா தெரியல. சொல்லியிருந்தா இப்போ இந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண், அது ஆப் இருந்துன்னா அதை அமைக்கிருந்தாங்கன்னா 2 நிமிஷத்தில் போலீஸ் உள்ள வந்துருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு சொல்லப்படலையா என்னங்கிறது தெரியல. ஆனா அந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணல. ஆமா, அது நான் மீட்டிங் நடத்தணும்னே இருக்குது. மீட்டிங் நடத்தணும். இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்துல பெண் காவலர்கள் வர வச்சு அவங்க கிட்ட அவங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறது தனிப்பட்ட முறையில் கேட்டு அது மாதிரி பிரச்சனைகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதில் பண்ணாங்களா இல்லையாங்க தெரியல. சரி, இப்போ முதற்கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு கடைசியில் தான் நம்ம கல்வியாளர்கிட்ட போகணும். பூபதி ஜான் சார், நீங்களும் ஒரு கல்வியாளர் தான், டாக்டராக இருந்தால் ஒன்றும் இல்லை, சமூக ஆர்வலர், ஒரு டாக்டர், கேம்பஸ்லலாம் நிறைய படித்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பார்வை வைங்க, நம்ம எப்படின்னு பேசுவோம். நடந்த சம்பவம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒன்று. சரி, அந்த பெண்ணு இன்னொரு பையனோட பழகிட்டு இருக்காப்புல தனியாக இருந்து அமர்ந்து பேசுகிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த ஒரு பெண்ணு இன்னொரு பையனோட சேர்ந்து பேசி பழகிட்டு இருக்கிறத ஒரு கிரிமினல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். சரி, இதான் அதெல்லாம் அதனுடைய உட்கருத்து இதுதான். சரி, தனியாக போய் இருந்த பெண்ணுகிட்ட அவன் இந்த வாலாட்டில் சரி பெண்ணும் பையனும் பழகிறான். அது ஒரு காதல் வச்சுக்கங்க, இல்லைன்னா ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கு. இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஒரு கிரிமினல். எப்படி அப்படின்னா, அந்த பெண்ணும் பெண்ணு பழகிறத வந்து அட்வான்டேஜ் எடுத்து அவனுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணா, அதை வீடியோ எடுத்து லீக் பண்ணா அவ யார்கிட்டையும் சொல்ல மாட்டா, ஏன்னா அவளே ஒரு தப்பு பண்றா அப்படிங்கிற ஒரு உணர்வே அவன் கிரிமினலுக்கு இருக்குது. அப்போ ஒரு பெண்ணு தப்பு பண்றா, அதனுடைய உணர்வு அவன் உள்வாங்கினதுனால அந்த உணர்வை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதனுடைய தொடர்ச்சியான வழிகள், அவனுடைய பேசிக்காவே கிரிமினல். இது ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் வந்து கல்லூரிகளிலும் அரசும் இதை வந்து ஒரு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கணும், பெண்களுக்கான உணர்வை, ஒரு மனதை எப்படி ஊக்குவிக்கணும், எப்படி அதை பலப்படுத்தணும் என்கிறத இன்னொரு ஆங்கிள். இந்த 2 ஆங்கிள் தான் இதை பார்க்கணும். இன்னொரு ஆங்கிள் இருக்கு, சமூகம் தொடர்பான ஆங்கிள். இது ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணும்பொழுது, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் பொழுது, வீடியோ எடுத்து நான் வெட்டுருவேன், மாட்டிடுவேன், ஒரு த்ரெட்டனிங் கொடுக்கும் பொழுது, அந்த பெண் இந்த சமூகத்திற்காக பயந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல மாட்டா அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த சமூகம் விதைச்சிருக்கு. அதான் சமூகம் தொடர்பானதுதான் ரொம்ப முக்கியம். அவன் பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, ஒரு ஆண் சமூகம் ஒரு பெண் சமூகத்தை எப்படி பார்க்கிறது, அவர்களுக்கு எந்த விதமான மனநிலையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த சமூகம் விதிச்சிருக்கக்கூடிய அவலம். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கானா, பூபதி ஜானோட உங்களோட கருத்து, பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை. யாரு? நம்முடைய கண்ணியத்துக்குரிய நீதிபதி சொல்றார். அது மட்டும் இல்லாமல் காதலர் விவகாரத்தில் பெண்களுக்கு முழு உரிமை உள்ளதாக சொல்றாங்க நீதிமன்றம். அப்போ இதை அத்துமீறுகிறான் என்பதைத்தான் சொல்லி காட்டுகிறார்களா? அதுதான். அதாவது எப்படின்னா, இந்த சமூகம் பெண்களை எப்படி இருக்க வேண்டும் ஒரு புரிதலை கொடுக்குது. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சமூகம் கொடுக்கிற புரிதல் தவறான புரிதல்.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சமூக அறிவை எதிர்த்து, சமூக புரிதலை எதிர்த்து அரசியல் சட்டம் ஒரு நல்ல புரிதலை காண்பிக்கிறது. அதுதான் முக்கியம். அப்போ ஒரு நல்ல சமூகம் எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லி கொடுக்குது. இந்த இருக்கக்கூடிய சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குது. இந்த வேறுபாடு தாங்க ரொம்ப முக்கியமான வேறுபாடு. சட்டங்கள் சரியாக சொன்னாலும் சமூகத்தினுடைய நிலைமை மாறணும். இப்போ ஒண்ணு எவ்வளவோ லட்சக்கணக்கான கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல, இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா இடத்துலயும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு 1-2 நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எந்த பெண்ணும் தைரியமாக வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து தனியாக வந்து நீங்க வந்து உங்களுக்கு பெட்டிஷன் கொடுங்க, வழக்கு கொடுங்க, நீங்க வந்து உங்க குறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் வருவதற்கு தயக்கம். ஏன்னா அந்த தயக்கத்தை உடைச்சிட்டோம்னா அங்கேயே விடுதலை பிறக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தயக்கத்தை தந்தது எது அப்படின்னா இந்த சமூகம் தான். அப்ப சமூகத்தினுடைய கோட்பாடுகள், சமூக கருத்துக்களே அந்த தயக்கத்தை விதிக்கிறது. பெண்ணுனா வாயை மூடிக்கிட்டு, பெண்ணுனா ஒரு 4 பேர் இருக்கிறதுல வந்து நிக்காத, பெண்ணுனா அடக்கம், நாணம், கற்பு என்கிற ஒரு கருத்தியலை திணித்திருக்கிறது. கற்பு என்கிற கருத்தியலை திணித்தது பெண்ணுக்கு மட்டும். ஏன் ஆணுக்கு அந்த கற்பு என்கிற கருத்தியலை திணிக்கவில்லை இந்த சமூகம். ஆண் வயிற்றில் சுமப்பதில்லை. எதுங்க? ஆண் வயிற்றில் சுமப்பதில்லை. சுமப்பதற்கு காரணமா இருக்கிறான்ல. நான் இது கேட்கின்ற இயற்கைக்கு ஒரு மருத்துவர் நாளைக்கு அடையாளப்பட்டு கருப்பொருள் சிதைக்கின்ற போது ஒரு கருப்பு சுமத்தி சேர்க்கிறவள் பெண் தானே, அதுதானே வெளியே வரப்போகின்றது. தவறான உறவுக்கு அவள் வயிற்றிலே ஏற்றுக்கொண்ட அடையாளம் தானே வரப்போகுது. ஆண்மகன் யார் என்று தெரியாதல்லவா? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருவை சுமப்பது என்பது பெண் தான். அது இயற்கையினுடைய விதி. அது தவறுன்னு சொல்லல, தவறில்லை, இயற்கையினுடைய விதி. அதைத்தான் இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆமா, அத இயற்கை, ஒரு இயற்கை. அப்போ ஒரு பெண் தன் கருவை சுமத்த விடணும், இந்த உலகமே இருக்காது. இந்த உலகம் உருவாகுது. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு செடி எடுத்துக்கங்க. ஒரு மகரந்தம் இருக்குது, ஒரு பூ இருக்குது. இந்த மகரந்தமும் பூவும் சேர்ந்தா தான் ஒரு கனி உருவாகுது. அப்ப இயற்கை விதி. அது தவறு சொல்ல நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை விதிகளை நாம் குறை சொல்லவில்லை. இயற்கை விதிகளை என்ன சொல்றது? பயன்படுத்துகிறவர்கள் குறையாக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் இந்த சமூகம் சொல்றது. அப்ப கற்பு என்கிற கற்பிதத்தை கற்பித்த இந்த சமூகம் ஆணுக்கு ஏன் கற்பு என்பதை கற்பிதத்தை கற்பிக்கவில்லை. அங்கதான் பிரச்சனையே வருதாங்க. அப்போ இந்த சமூக குறைபாடுகளை களைய வேண்டும் என்று சட்டம் புதிய சமூகத்தை படைக்க நினைக்கிறது. புதிய சமூகம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்குது. இப்ப ஒண்ணே ஒண்ணு இல்ல, இப்ப நீதிபதிகள் கொண்ட அமர்வு சரியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், இந்த சட்டம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குது. இந்த பெண்ணே வந்து நேரா போய் காவல்துறையில வந்து தன்னுடைய பெட்டிஷனையோ குறைகளையோ சொல்லல அப்படின்னா இந்த நிகழ்ச்சி வெளியே வந்திருக்காது, இந்த அமர்வு நடந்துட்டு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னும் எத்தனை புதையல்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் தோண்டி பார்க்க வேண்டும். கண்டிப்பா. நம்முடைய கல்வியாளர் சோமசுந்தரம் சொன்னார், நிறைய பொந்துக்கள் இருக்கிறது, அவற்றில் எத்தனை நாசகார பாம்புகள் இருக்கிறது, விஷஜந்துகள் இருப்பது என்பதை இன்னும் புலனாய்வுக்கு தான் புலப்படும். நான் ஐயா சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி வரேன், சொல்றீங்க? சொல்லி அப்ப இந்த 3 விதமான கருத்தில் பார்க்கணும். இந்த முதல் சொன்னக்கூடிய 2, அதாவது அதனுடைய சாதகமாக எடுத்துக்கொண்டது பெண் விஷயத்தை சாதகமாக எடுத்துக்கொண்ட குற்றவாளி, 2வது குறைபாடுகள், 3வது சமூகம் சொந்த பார்வை. இந்த 2 குறைபாடுகளும் நீங்கள் புண்ணுக்கு மருந்து போடுகிறீர்கள். அவ்வளவுதான். நான் 3வது சொன்ன சமூக சிந்து புண்ணே வராமல் தடுப்பதற்கான காரணங்கள். இந்த 3 குறைபாடுகள், இதைத்தான் இப்படி அணுக வேண்டும். சரி, காவல்துறையிட்ட ஒன்று கேட்கணும் நம்ம ஐயாவிட்ட. சோமசுந்தரம், இது நம்முடைய ராஜாராம் ஐயா, இப்போ நம்ம டாக்டர் சொன்னாங்க 2-3 பாயிண்ட் சொன்னாங்க, அதில் சமூகம் சார்ந்து சொன்னாங்க. இன்னொரு பாயிண்ட் காவல்துறை அரசு, அதாவது அதை காக்க வேண்டியது, அந்த பாயிண்ட் அவர் சொன்னார். அதை அவர் கம்ப்ளீட் பண்ணல, நான் அதை உங்கள்கிட்ட கேள்வியை வச்சுட்டேன். இங்கே தமிழக காவல்துறை மிக மிக குறைவாக இருக்குது. 119,000 என்ற கணக்கு தான் சரியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். தேவைப்படுகிற போஸ்டெல்லாம் இல்லை. இப்போ இந்த காவல்துறையை இந்த விவகாரத்தில் மூல காரணமாக நான் ஒரு சாமானியமன் அரசைத்தானே கேட்பேன், நான் வேற யாரையும் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியாது, அரசாங்கத்தை தான் கேட்குறாங்க. நீங்கள் மக்கள் ஃபுல்லாக அரசை தான் கேள்வி கேட்கிறார்கள். பாதுகாப்பு, பொருளாதாரம் எல்லாமே நீ தானே கேட்கணும், உனக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஐயா, கேட்பாங்களா இல்லையா? இதை காவல்துறையுடைய ரிட்டையர்டு கமிஷனர் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவல்துறை அவங்களோட அந்த ஆரம்பிச்சதோட நோக்கமே என்னென்னா குற்றங்கள் நடவாமல் தவிர்க்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் அவங்களோட பணி. அப்போ அது மட்டும்தான் இருந்தது. இப்போ என்னாச்சு, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறப்போ 1,34,000
காவல் பணியிடங்கள் தான் இருக்குது. அதில் 10,000 பணியிடங்கள் வேகண்டாக இருக்குது. வேகண்ட். ஆமாம். இதில் வந்து வேறு பணிகள்லாம் போக பார்த்தா 700 பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இன்னைக்கு. அந்த காவலர்களை 700 பேருக்கு ஒரு காவலரை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனேஜ் பண்ணுறாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இன்னும் கூட்டப்படலை. சரி. இப்போ போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த கமிஷனில் வந்து குறைகள்லாம் கேட்டு இதை வச்சு எப்படி களையணும் அப்படிங்கிறதுக்காக அது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அடுத்தால அமல்படுத்துவாங்க. அது வேற விஷயம், அது வேற. ஆமாம். இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அவன் பேரு 20 வழக்குகள் இருக்கு. 6 வழக்குகள் தண்டனைப்பட்டு ஞானசேகரன் மீது 37 வயசா 35 வயசு 39 வயசு நம்ம தான். அவனுக்கு 4 பொண்டாட்டியா 3 பொண்டாட்டிங்கிறாங்க. ஆமாம், அதில் ஒரு மனைவி இங்கே வேலை செய்கிறாங்க. இதில் என்னன்னா எல்லா மனைவிகளையும் ஒரே வீட்டில் வச்சிருக்காங்க. அடுக்கடுக்கா வீடு கட்டி அது மாதிரி வச்சிருக்கா சொல்றாங்க, நமக்கு தெரியாது. ரெண்டாவது ஒன்று என்னன்னா பிரியாணி கடை வச்சிருக்கிறான். அதில் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வருமானம் ஆயிரக்கணக்கில் 30,000 20,000 வருது. அது முடிஞ்ச ஒரு நாளைக்கே பிரியாணி கடையில் எவ்வளோ வருது? ஆமா, ஒரு பெரிய லெவலில் பண்றான் பொழுது. ஒரு பெரிய பார்ட்டி அவன். ஆமா, அப்ப அவனுக்கு அவனே ஒரு கார் வச்சிருக்கான். அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்குமே. அதுதான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. கமிஷனர் சார், ராஜாராம் சார், 10 வருஷமா அந்த கேம்பஸ்ல அவன் சுத்திக்கிட்டு தெரியறதாக தகவல் வந்திருக்கு. ஆமா, அந்த ஏரியாக்காரன் அவனோட மனைவி எங்க வேலை செய்யறாங்க. 10 வருஷமா உள்ள போகும்போது அவன் சாதாரணமான ஆளா இருக்க மாட்டான். நிச்சயமா அந்த செக்யூரிட்டிகளுக்கு அவனுக்கு தெரியும். இல்ல, செக்யூரிட்டில அவனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பொசிஷனா தான் இருக்க முடியும். ஆமா, ஆமா, அந்த ஏரியாக்காரன் இல்லையா? அந்த ஏரியாவை தாண்டி கேம்பஸுக்குள்ள அந்த சார் எந்த சாரோடு இவன் தொடர்புல இருப்பானா என்ற கேள்வியை இன்னைக்கு டெல்லியில இருந்து ஒரு நாளிதழ் எழுப்புது. நிச்சயமா அது விசாரிக்கப்படும். டெல்லியில இருந்து வரக்கூடிய அந்த நாளுடைய தமிழ் வருஷம் சொல்லுது, யார் அந்த சார், ஆடி காரில் வந்த சார் யார், அந்த சாரோடு இவனை கூப்பிட்டு போய் காட்ட வேண்டும், அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னானே இந்த ஞானசேகரன், யார் அந்த சார்? இப்போ கமிஷனர் வந்து அவங்களோட இதில் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சம்பவம் நடந்தப்போ அவன் வந்து அவனோட ஃபோனை வந்து ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தான். அதனால அவன் வந்து பேசியிருக்க முடியாது. இன்கமிங் அவுட் கோயிங் கால் வந்து அது கட் ஆகிடும் அந்த டைமில் அப்படின்னு அவங்க கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. இவன் அதனோட லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, இந்த ஏரோப்ளேன் மோடுக்கு போடுறான் இல்லையா, அப்போ அது என்ன லொக்கேஷன், திருப்பி அவன் ஆன் பண்ணையில் எந்த லொக்கேஷன், அது அதே இடத்த காட்டுது. அதை வச்சு தான் இவன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்றாங்க. இவன் வந்து அது மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதா நினைச்சு பேசினா, அது மாதிரி ஒரு ஆள் இருக்க மாதிரி அந்த பெண்கிட்ட அந்த மாணவிகிட்ட காட்டி மிரட்டுறது ஒரு இதாக பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் விசாரணை புலன் சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? கமிஷனர் வந்து பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்க. பட் இது வந்து புலன் விசாரணை இன்னும் முடியல. அப்ப யார் அந்த சார்ன்னு இல்ல. நிச்சயமா புலன் விசாரணை தெரியும். புலன் விசாரணை முடிவு நான் கேட்கறேன். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். இன்வெஸ்டிகேஷன் ஆன் புலன் விசாரணை முடிய முன்னாடி கமிஷனருக்கு எப்படி தெரியும்? அப்படிலாம் அவன் சொல்லல. ஒரு ஆள் இல்ல கமிஷனர் வந்து அந்த சமயத்துல சார் வர சார் கமிஷனர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கிற சமயத்துல அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், அருண் தானே, அவருடைய பாசைகளிலே நாங்கள் பேசுவோம் என்றார். திருவேங்கடத்தை படுகொலை நடந்த போது ஆஸ்டின் அவர் பேர் என்ன கொலை, ஆம்ஸ்டாங்குடைய கொலையில அவர்களுடைய பாசை, ரவுடிகளுக்குன்னு ஒரு பாசை உண்டா என்று சொன்னார். இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஐயா விசாரணை நடந்து பிரைமரி ஸ்டேஜில் இருக்கும்போதே அதை சும்மா சொன்னார்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும். அதாவது அன்னைக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்குற ஸ்டேஜில் அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ரிவீல் ஆயிருக்கோ அதை பத்தி தான் அவங்க சொல்ல முடியும். கண்டிப்பா அதோட தொடர் விசாரணையில மேல்பட்ட நபர்கள் வரலாம். அதனால நம்ம அதை சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் சார் சொன்னீங்க இல்லையா, அதிலே பாருங்க அன்னைக்கு வந்து எத்தனை பேர் சரண்டர் ஆனாங்க? 9 பேர் சரண்டர் ஆனாங்க உடனே. ஆனா அப்போ எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க? 28 பேர் பேர்ல. ஆக விசாரணைங்கிறது வந்து தொடர்ந்து வரும். அது தொடர்ந்து வந்து முடிவு சார்ஜ் ஷீட் போடையில தான் அது எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். இப்போ அன்னைக்கு ஸ்டேஜில் அன்னைக்கு வேற மாதிரி அதுக்கு கலர் கொடுக்கப்பட்டு வேற மாதிரி பிரச்சனைகள் வேற மாதிரி பூதாகரமா ஆகிற சூழ்நிலையில கமிஷனர் வந்து பிரஸ் மீட்ல அதை சொல்லியிருக்காங்க. அது அன்னைக்கு வரைக்கும் உள்ள தகவல். அதை மட்டுமே நம்ம எடுத்துக்க கூடாது. கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம இதில் இப்போ இந்த கேள்வி நான் முக்கியமான கேள்வி. எனக்கு காவல் நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டேன்னா, உங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். அது நீங்கள் வேலை பார்த்த இடம் காசிமேடு பணியா, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. நீங்கள் துணை ஆணையர் உதவி ஆணையராக தான் ஓய்வு பெற்றேன். உதவி நம்ம நிறைய கேட்பேன். உங்களோட அனுபவத்தை மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாம அப்படித்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும். நம்ம மக்கள் நிறைய எதிர்பார்க்கறாங்க. இப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம பேசுகிறோம். இப்போ எல்லாற்றுக்கும் ஒரு கல்வியாளராக பேராசிரியர் மரியாதைக்குரிய சோமசுந்தரம் ஐயா, உங்களுடைய கருத்தை வைங்க சார். இந்த சம்பவம் வந்து வெட்கக்கேடானது, வருத்தத்துக்குரியது. சரி. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. சரி. இது 1978 தொடங்கப்பட்டது. சரி. இங்கே பல பட்டதாரிகள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பல பொறியாளர்களும் இருக்கிறாங்க, பல கம்பெனிகளில் சிஇஓவாக இருக்கிறாங்க. இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 ஏக்கருங்க. மொத்தம் 4 பிளாக் இருக்குது. ஒன்று சிஇஜி கேம்பஸ் இருக்குது, எம்ஐடி தான் குரோம்பேட்டில் இருக்குது, இது 3மே உள்ளே தான் இருக்குது. 6 என்ட்ரன்ஸ் இருக்குது.
இந்த சம்பவத்துக்கு மெயின் பொறுப்பு அப்படின்னா என்ன பொறுத்து நான் சொல்லுவேன், கண்டிப்பாக பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பேற்று ஆகணும். ரிஜிஸ்டர் எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் ரிஜிஸ்டர், நீங்கள் வைஸ் சான்சலர் கிடையாது. தமிழ்நாட்டில் 6 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர்ஸ் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, இப்படி சொல்லிட்டே போகலாம். 6 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே கிடையாது. கேப்டன் இல்லாமல் கப்பல் போகுமா? போகாது. போனால் அந்த பயணம் போய் சேராது. வண்டியை கடலுக்குள்ளே இறங்கித்தான் தள்ளணும். அதே தான். வைஸ் சான்சலர் இல்லாமல் ஒரு பல்கலைக்கழகம் நடக்குது. இது கண்டிப்பாக இது வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. ரொம்ப மோசமான மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சார், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதாவது சம்பவம் நடக்கு அப்படின்னா சார், இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க சொல்லுவோம். 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிக்கிறாங்க. மோர் தென் 10,000. அடே, அப்போ எவ்வளோ பெரிய கேம்பஸ். ஹாஸ்டலே 5 ஹாஸ்டல் இருக்கு. 2 பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, நல்லா படிக்கணும். 2 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஹாஸ்டல் இருக்கு. இன்டர்நேஷனல் வெளிநாட்டிலிருந்து எஸ், வெளிநாட்டிலிருந்து படிக்கிறாங்க. படிக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். இதில் மோர் தென் 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. 2,000 மேற்பட்ட. எஸ் சார். இந்த ஹாஸ்டலுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வார்டன், அவர் தான் நம்பர் 1 இருப்பார். அடுத்தது வார்டன் இருப்பார், டிப்டி வார்டன் இருப்பார், அசிஸ்டன்ட் வார்டன் இருப்பார். கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஒரு வார்டன் உண்டு. இப்போ இந்த பையனோ பொண்ணோ, நான் 2 விதமாக நான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு விதமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பையன், அதாவது நீங்கள் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் ஹாஸ்டலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யூனிவர்சிட்டியில் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தான் நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். ஹாஸ்டலில் அப்படி கிடையாது. சண்டே போய் நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். கவர்மெண்ட் லீவ்லேயும் போய் செக் பண்ணணும், அவன் இருக்கிறானா இல்லையா, சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனோட ஃபுட்டு எப்படி இருக்குது, அவன் ரூம் எப்படி இருக்குது, அவனுடைய பிரச்சனைகளை கேட்குறது தான் வார்டனுடைய முழு கடமை. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். ஏன்னால் இஷ்டத்துக்கு 6 மணிக்கு வெளியே போயிட்டு 8 மணிக்கு வர முடியாது. வார்டனுடைய பெர்மிஷன் இல்லாமல் அதுக்கு ஒரு நோட் புக் உண்டு. நோட் புக்கில் என்ட்ரி போடணும். இதெல்லாம் ஒரு சிஸ்டம் உண்டு. ஆனால் அந்த சிஸ்டம் எதுவுமே இதில் ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணா பல்கலைக்கழகம் 540. அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். சோமசுந்தரம் ஐயா, உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற உலக லெவலில் நம்ம இல்லை, இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டின்னு எல்லாரும் தெரியும். சார், இந்திய தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் தனி ஒரு மரியாதை இருக்கு. 546 பொறியியல் கல்லூரிகள் அங்கீகாரம் இருக்குது. ஆனா இந்த ஹாஸ்டலில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல அப்படிங்கிறாங்க. இப்போ யார் பொறுப்பெடுக்கணும்? இப்போ சார், நானும் ஒரு இதை நிர்வகிக்கிறேன். மொபைலில் எது பார்ப்பேன், அங்கே என்ன நடக்குது, காலேஜ் என்ன நடக்குது, இல்லை ஸ்கூலில் என்ன நடக்குது, இங்கேருந்தே என்னால் கண்காணிக்க முடியும். ஆமாம், என்னோட கேபின்லே டிவி மாதிரி ஓடிட்டு இருக்கோம். அந்த ரூமில் அந்த பிளாக்ல யார் வரா, இந்த பிளாக்ல யார் வரா, இந்த கேமரா ஒர்க் பண்ணல, ஐடிக்கு ஃபோன் பண்ண, இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விசியுடைய ரூமில் இருக்கும். விசி இல்லை, இப்போ பதிவாளர் தான் அந்த முழு பொறுப்பு. ரிஜிஸ்டர் தான் முழு பொறுப்பு. அஃப்கோர்ஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வார்டன், டீன், டைரக்டர் எல்லாருமே தான் அந்த பொறுப்பு இருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 சார், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியில படிக்க தான் நம்ம வரோம், இல்லை மாற்றுக்கிறது இல்லை. அந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:15 to 7:30 நடக்குது. இரவு, அதாவது மாலை. அதாவது அந்த ஞானசேகரனை வந்து தூக்கில் போகணுங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை, அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த சம்பவம் 7:15 to 7:30 நடக்குது. அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளியாக இருக்குது. அதில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை. அது அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்கும் பொறுப்பெடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அங்கே லைட் கிடையாது, கேமரா கிடையாது, ஆள் நடமாட்டம் கிடையாது. அந்த பகுதியை ஒதுக்குப்புறமான பகுதியை ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் ஏன் போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். பாடசந்தை நீங்கள் வேறு எதுவும் சொல்லலாம், ஆனால் அது பல்கலைக்கழகம். இது மால் கிடையாது, இது தியேட்டர் கிடையாது, இது பீச் கிடையாது, பல்கலைக்கழகம், கல்லூரி. நான் அந்த குழந்தையை யாரையும் குறை சொல்ல தேவையில்லை, நான் காமனாக தான் பேசுகிறேன். நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ அதாவது சார், நான் ஒரு இடத்துல ஒரு இருட்டில் இருக்கிறேன் அப்படின்னா சுற்றி கவனிப்பேன், யார் வாரா, பின்னால் யார் இருக்கிறா. அந்த புல்வெளியில் ஒருவேளை பாம்போ தேளோ ஏதோ ஒன்று கொட்டி அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ ஆயிடுச்சுன்னா அது யார் பொறுப்பெடுக்கிறது? நீங்க ஏற்கனவே நிறைய பொந்து வேற இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ யார் பொறுப்பெடுக்கிறது ஒரு கேள்வி வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், அதுல பலவித விஷஜந்துகள் உண்டு. அப்போ அது யார் பொறுப்பெடுக்கிறது? இதுல அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ அந்த பையன் எக்ஸ் ஒய் அவங்க யோசிச்சிருக்கணும். அதாவது சார், வருமுன் காப்போமா வந்தபின் பார்ப்போமா, விளங்காத வேலை. அந்த ஞானசேகரன் அவன் கிரிமினல், அவன் பக்கா கிரிமினல், அவன் பெரிய கிரிமினல். அவன் இதே வேலையை பார்க்குறான், அவன் மிரட்டுறான், அந்த மாணவியை மிரட்டுறான். அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பையனை அடிச்சிருக்கான்.
யார் அந்த ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்கான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் மொபைலில் அடி வாங்கிட்டு வெளியே வந்து அது ஒரு 100க்கு ட்ரை பண்ணிருக்கலாம். ஐயா என்ன அடிச்சிட்டாங்க, ஐயா அடிச்சிட்டான், அந்த எனக்கு லொக்கேஷன் மேப் இதுதான் அப்படின்னு பண்ணிடலாம். அதெல்லாம் ஏன் அந்த அளவுக்கு விசாரணை போகலை, நமக்கு போலீஸ் விசாரணைக்குள்ள நான் போகலை. பட் என்னுடைய வருத்தம் என்னென்னா, அவன் 2nd இயர், அந்த பையன் 4th இயர். அந்த நேரத்தில், அது இரவு நேரத்தில் 7 மணிக்கு மேலே, 7:15 மேலே, வெளிச்சம் இல்லாத பகுதியில், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில், கேமரா இல்லாத பகுதியில் நம்ம எதற்காக அந்த இடத்துல ஒதுங்க வேணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் அதுக்காக அந்த ஞானசேன மேல கடும் நடவடிக்கை இருக்கணும். டாபிக்கை தாண்டி போறீங்க. நம்ம ஒரு கல்வியாளர் மேல பேசுறோம். நம்ம வந்து எல்லாருக்கும் பொறுப்பு. பேரண்ட்ஸ் யார் நம்பி அனுப்புறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தை நம்பி அனுப்புறாங்க. யூனிவர்சிட்டி, கல்லூரி, பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்புறாங்க. அப்போ ஒரு குழந்தை அச்சீவ் பண்ணணும்னா 3 பேர் ஒன்று சேரணும் சார். ஒன்று பேரண்ட்டு, ஒன்று டீச்சரு, இன்னொன்று ஸ்டூடெண்ட். ட்ரையாங்கிள் மாதிரி சுயாதீனமா கட்டுப்பாடு, ஈக்குவல் ட்ரையாங்கிள். 3மே 60 டிகிரி. ஒரு சைடு தவறு நடந்தா கூட ஒன்று பேலன்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான். அந்த மாணவனும் அந்த மாணவியும் ஒருவேளை அந்த சைடில் போட்டா இது தவிர்த்திருக்கலாம், இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அதில் இன்னொரு சார் நல்லா அழகாக சொன்னாங்க, நண்பர்கள் அழகாக சொன்னாங்க. ஞானசேகரன் வாராரு, ஈஸியாக போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த கல்லூரியிலையும் எந்த தனியார் பள்ளியிலையும் ஈஸியாக போக முடியாது சார். உள்ளே நுழைஞ்சாலே ஒரு கேட் பாஸ் கொடுப்பாங்க சார். அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஐடி கார்டு போட்டுருவாங்க. கண்டிப்பாக எத்தனை மணிக்கு உள்ளே போகிறீங்க, எத்தனை மணிக்கு வெளியே வரீங்க. ரைட். இப்போ நான் வந்து மொதல் கேட்டில் வரேன் சார். உதாரணம், நான் மொதல் கேட்டில் உள்ளே போகிறேன். 3ஆவது கேட்டில் வந்தால் 3ஆவது கேட் செக்யூரிட்டி விட மாட்டான். சரி, நீ எந்த கேட்டில் வந்த அந்த கேட்டை வழியாக தான் போகணும். இதான் ரூலே. சரி, நான் ஃபர்ஸ்ட் கேட்டில் வந்துட்டு 3rd கேட்டில் போக முடியாது. அப்போது அங்கே நிர்வாகம் தவறு இழைத்திருக்கிறது. எனக்கு தவறு இல்லை, சீர்குலைந்து போயிருக்கு. அதை நீங்க சொல்ல, நான் கல்வியாளர் மாடிஃபையா சொல்றேன். நான் தமிழ்ல தான் சொல்றேன், ஒரு மோசமான வார்த்தை இல்ல, சீர்குலைந்து போயிருக்கிறது. அது ஒரு தவறு நடந்திருக்கு. மாற்று கருத்து. ரைட். இளந்தமிழ் சார், இப்ப நம்ம கேள்வி இப்ப எல்லாம் சிறப்பா எல்லாருடைய கருத்து வெளியாயிட்டு, இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை. அதாவது திரு கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்களும் திரு ராஜாராம் அவர்கள் சொன்னதும் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் வந்து தன்னிட்ட இருந்த தகவலை வெளியே சொன்னாருங்கிறது ஏற்புடையது அல்ல. அதுதான் வந்து இந்த சிக்கலுக்கு பெரிய அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வந்து அந்த அதிகாரியினுடைய டெர்லிக்ஷன், சரியா செய்யல. ஏனென்றால் ஒரு சார் அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு அவரு. இன்வெஸ்டிகேஷனே முடியாத நேரத்தில் அந்த கருத்தை அவர் சொல்லி இருப்பதனால் அரசாங்கமும் அரசு இயந்திரமும் யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதே போல நம்ம கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் சொன்னாங்க, அந்த பையன் தாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அப்ப உடனடியாக சொல்லவில்லை. ஆனால் விஷயம் வெளியே வந்த பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மாணவன் விசாரிக்கப்படவும் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்படவும் இல்லை. அப்ப இதனுடைய உள்நோக்கம் என்ன? ஒரு கிரைம் நடந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கின்ற இந்த வேளையில் கோட்டுப்புறம் காவல் நிலையம் ஏன் இதை காக்னிசன்ஸ் எடுக்கவில்லை, ஏன் செய்யவில்லை என்பது மேல மேல இந்த விஷயத்தை தோண்டுனா அந்த சார் யாருங்கிறது வெளியே தெரிந்திரும் என்பதை அவர்கள் மறைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது ஒன்று. எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு, டெக்னிக்கல் கிளிச்னு சொல்றார். 14 பேர் அதை டவுன்லோட் செய்திருக்கிறார்கள். அந்த 14 பேர் மீது நீங்கள் நேம்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? இந்த பதிவு இப்படி வெளியே போகும் என்பது தெரிந்து, ஏன்னா 6 மாசத்துக்கு மேல ஆச்சு பிஎன்எஸ் மாறி. கவனக்குறைவாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இது வெறும் பிஎன்எஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, சைபர் கிரைம்ல ஐடி ஆக்ட்ல போட்டிருக்கீங்களான்றத போலீஸ் தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஐடி ஆக்ட்ல தான் போடணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல தான் பதிவு பண்ணணும். சைபர் கிரைமால தான் இதை விசாரிக்க முடியும். இதுல ஒரு லாக்கியோனா தெரியுது, இதுல ஒரு குறைபாடு தெரியுது இது வரைக்கும். அதே போல இப்ப வந்து எல்லாரும் சொல்லுவது, ஒட்டுமொத்தமா சொல்ற கருத்து வந்து பல்கலைக்கழக நிர்வாகம் தான் இந்த தவறு நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிள், அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆளும் தரப்பு விளம்பர திமுக வந்து ஆளுநர் வந்து வைஸ் சான்சலர் நியமிக்கல, அதனாலதான் எல்லாம் வந்து என்று ஒரு சாக்கு நொண்டி சாக்கு சொல்றாங்க. எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க? நீ உங்களுடைய அணுகுமுறையினால ஆளுநர் இந்த முரண்பாட்டுல இருக்காருன்னு ஒரு விவாதம் போற நேரத்தில் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன்.
வைஸ் சான்சலர் தன்னுடைய அதிகாரத்தை, அதாவது ஆளுநர் சான்சலர் வைஸ் சான்சலருக்கு நிர்வாக பொறுப்பை கொடுக்கிறார். ஆமா. வைஸ் சான்சலர் இல்லாத இடத்துல ரெஜிஸ்ட்ரார் பொறுப்புக்கு வருகிறார். ஆமா. இன்றைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னால் இணை அதாவது சான்சலர், ப்ரோ சான்சலர், இணை வேந்தர், அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் எல்லா அதிகாரத்துக்கும் வர்றாரு. இவர் ஏன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? சரி. அப்ப பழி மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டு இவர்கள் தங்கள் யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணா நகர்ல நடந்த அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக சரி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில இந்த விளம்பர திமுக அரசு தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. உச்சகட்டமாக அண்ணா பல்கலைக்கழகம் அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய மானத்தை கப்பலில் ஏற்றி கொண்டிருக்கிறது. இவர்கள் அரசியல் லாவணி பாடிக்கொண்டு அந்த இவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியினுடைய தகவல்களை திட்டமிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அரசியல் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தனிநபரையோ அல்லது சில தனிநபர்களையோ அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு மக்கள் ஜனநாயக ரீதியில சரியான தண்டனையை மிக விரைவில் கொடுப்பார்கள். வரேன், ரொம்ப சரியான புள்ளியில் இருக்கீங்க. பூபதிஜான் சொல்லுங்க. ஓரளவுக்கு ரொம்பவே எல்லா விஷயமும் வந்துட்டோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்லை, அதாவது ஒரு கிரிமினல் அவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல். இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். அவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டே இப்படி மிரட்டினானா அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அதை வியூ பண்ணணும். ஆனால் ஒரு கிரிமினல் இப்படி பண்ணுறான். அப்போ கிரிமினலுக்கு உள்ளே போய் அந்த காரியங்கள்லாம் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இல்லாமல் எப்படி போகிறான்? 10 வருஷமா சுற்றி திட்டுறானா. ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னையா வேலை? கண்டிப்பாக இருக்கு. அது என்ன பாருங்க, அப்போ கிரிமினலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. எப்படி 500-600 அதில் ஏதாவது ஒருத்தர் இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் இருக்கிறவனை தேடி கண்டுபிடிப்பான். பிரியாணி கொடுத்துருப்பான். ஆமாம், பிரியாணி கொடுத்து தேடி கண்டுபிடிப்பான். ஏன்னா நெக்ஸஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது கேலி இல்லை, இது இஸ் நாட் அ ரெடிகுலஸ். கண்டிப்பாக இது ரொம்ப சீரியஸாக வருத்தத்தோடு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், சும்மா விளையாட்டு இல்லை. கண்டிப்பாக. ஆமாம். அப்போ இப்ப யார் அந்த சார் அப்படின்னு இப்ப அறிக்கையில சொல்றாங்க. அப்ப கண்டிப்பாவே ஒரு கிரிமினல் தன்னுடைய கிரிமினாலிட்டி, நம்மளுடைய குற்றத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம சாமர்த்தியமா கொண்டு போறதுக்கு இன்னொரு ஆளை நம்ம சேர்த்துவான். அப்ப அடிஷன் சேரும்போது அவனுக்கு பலம் கூடும். அப்ப அந்த பலத்தை வச்சு த்ரெட்டன் பண்றது. கண்டிப்பாக அந்த 600-700 ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்துல இதே மாதிரி கிரிமினல் சிந்தனையோட யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட நெக்ஸஸ் ஏற்படுத்துறான். 2வது, அப்ப இதை விசாரிக்கப்படணும். இது தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தக்க தண்டனையை அந்த கிரிமினலை வெளியெடுத்துறணும். ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நம்முடைய இளந்தமிழ் கேட்கிறாரு, நம்முடைய ராஜாராம் ஐயாவும் சொன்னாங்க, விசாரணை நடந்து முடியல, 10% கூட நடக்கல. அதுக்கப்புறம் கமிஷனர் எப்படி கார்லாம் இல்லை அவர்லாம் சொல்ல அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி எப்படி மறக்க முடியும்? ஹவு கேன் யூ டினை? அதாவது அது என்ன அப்படி சொல்றாருன்னா, அவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ப்ரூவ் பண்ணணும். எப்படி அத்தாரிட்டேட்டிவ் ப்ரூவ் பண்ணணும்? அதுதான் எக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எக்ஸஸ். சார், ஆல் மீடியா ஹஸ் பீன் வாட்சிங். இட் ஹஸ் பீன் ஃபோக்கஸ்டு த்ரூஅவுட், நாட் ஒன்லி இன் ஹியர் பட் ஆல்சோ ஓவர்சீஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹவு ஷுட் தே டினை? அப்ப என்ன, கமிஷனருக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். ஒரு மீடியாவில் இந்த மாதிரியான சென்சிட்டிவான மேட்டரை பேசுவதற்கு, சென்சிட்டிவான மேட்டரை டீல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்ம வேர்டிங்கை போடணும், எந்த மாதிரியான செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு புரிதல் இருந்தால் தான் இது போன்ற சம்பவங்கள்லாம் தடுக்க முடியும். ஏன்னா அவர் ஃப்ரீ ஃப்ளோவில் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இப்போ அவருக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் இந்த செய்தி பண்ணல, இந்த ஞானசேகரன்கிற ஒரு கிரிமினல் அக்யூஸ்டு, அவன் ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டர், தொடர்ச்சியான வழக்குகள் அவன் மேல் இருக்குது. அதனால் எங்கிட்ட இருக்கிற தரவுகள் இது இருக்கிறதுனால அதை ஊர்ஜிதம் பண்ணுவதற்காக, அதை ஆதாரமாக்குவதற்காக அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு. ஆனால் பியாண்ட் தட் வேற ஏதாவது சிந்தனைகள் வந்திருந்ததுன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே பொய்யாயிரும். அதனால தான் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. அப்போ ஒரு அதிகாரிகள் பேசும் பொழுது, இந்த மாதிரி சென்சிட்டிவான மேட்டர் சொல்லும் பொழுது எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, எப்படி எந்த இடத்துல நிற்க வேண்டும் என்பது ஒரு புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆம்பிட், ஒரு வரைமுறை. அது ஒரு 2. 3வது, இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா முடியல. அப்போம்னா இன்னும் இதில் இருக்கக்கூடிய நெக்ஸஸை நம்ம பிடிக்கணும், ரூட் காஸை பிடிக்கணும். அப்ப இந்த சார்னு ஒரு சொன்னாங்க,
அப்ப சார்னு சொன்னதான் இவனுக்கு வந்து பலத்து இருக்கு, அந்த பலம் இருக்கு. இவனுடைய பலமே அந்த சாரா கூட இருக்கலாம். அப்ப அதை துண்டிச்சா தான் இவனுடைய விங்கே உடையும், இவனுடைய ரெக்கைகள் உடைவதற்கு அந்த சார் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி கருப்பு ஆடுகளை களைந்து எடுப்பது என்பது அரசினுடைய கடமை. அப்ப அரசு முன் வந்து யார் அந்த சார் என்கிற நோக்கத்திலே அந்த கோணத்துல இது வந்து இது பண்ணணும். அப்படி பண்ணி எடுத்தானா அரசுக்கு கெட்ட பெயர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட அரசுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இதுக்கு மேல என்ன கெட்ட பேர் வர? ஃபுல்லாவே கெட்ட பேரா தான் இருக்கு நாட்டுல, ஃபுல்லா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த அரசு அது போன்ற தவறுகளை கண்டுபிடித்து அதை சரி செய்தால் கண்டிப்பாக மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. மக்கள் வந்து சரியானதா சொல்வாங்க. ஒரு அரசு என்பது எல்லாமே சரியாவே காரணத்திலே போயிட்டு கூடாது, தவறுகள் நடக்கும். சார், ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் தவறு செய்தால் தான் மனிதனே முன்னேற்றமே. தவறு செய்த பிறகு தவறை களைந்து கொண்டு மீண்டும் தவறு செய்யாமல் எப்படி நடத்துறது அது முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சி. ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு நானே ஒரு சர்ஜன் ஒரு ஆபரேஷன் பண்றேன்னு வச்சுங்க, தவறு இழைச்சிட்டுனா நான் இன்னும் நல்ல சர்ஜனா மாறுவேன். பலி கொடுத்து விட்டு நல்ல சர்ஜனா மாறுவேன். பலி கொடுக்கவில்லை கேக்குறேன் அந்த வார்த்தைகள் நான் சும்மா நீங்க நண்பர் இல்லையா, அதனால ஒரு தவறு தான், அதாவது ஒரு தவறுகள் தான். அந்த மாதிரி தவறுகள் ஒருவேளை நடக்கும் பொழுது நான் இன்னும் மேலும் வலுப்பெற்று தவறுகளே நடக்காதபடி ஒரு நல்ல மருத்துவனா மாறுவேன். சிறப்பு. தவறே இல்லாமல் ஒரு சர்ஜன் வந்துட்டான்னா ஒரு சரியான மருத்துவர் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய பேசியிருக்காங்க. சோமசுந்தர் சார் நிறைய கருத்து. சார், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிலையும் சிண்டிகேட் மெம்பர் உண்டு, செனட் மெம்பர் உண்டு. சரி, இந்த சிண்டிகேட் மெம்பர் செனட் மெம்பருக்கு 3 years செனட் மெம்பர் வந்து அகாடமி பார்ப்பாங்க. சிண்டிகேட் மெம்பருடைய வேலை அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கறது. 3 மாதம் ஒருக்க கண்டிப்பாக நீங்கள் கூட்டத்தில் நடத்தியே நடத்தணும். அப்போ சிண்டிகேட் மெம்பர் அந்த ஆய்வு செஞ்சுருக்கணும். எங்கெங்கே விளக்கு வசதி இல்லை, ஹாஸ்டலில் போய் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே நடக்கல, எதுவுமே அங்க நடந்த மாதிரி தெரியல. குறைந்தபட்சம் 10 பேர் மேல இருப்பாங்க சார். நம்ம பூபதி ஜான் சார் ஒரு கருத்தை சொன்னாங்க, அரசு அதை கன்ஃபெஸ்ட் பிஃபோர் தி மீடியா, ஹி டிஸ்க்ளோஸ்ட் எவ்ரிதிங், should be transparency, definitely should be transparent. ஆனால் அது இல்லையேங்கறாரே. அது ஒருவேளை நமக்கு கெட்ட பேர் வந்துடலாமோ என்று அஞ்சுகிறது என்ற கேள்வி அவர் எழுப்புறாருல. அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு மாணவர், ஒரு சமூக ஆர்வலர். சாதாரணமா இதுக்கு பொறுப்பு என்ன போதுறது பல்கலைக்கழக பதிவாளர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள், டவுட்டே இல்லை. ஏன்னா ரெஜிஸ்ட்ரார், வார்டன், அந்த டீன், டைரக்டர், அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில், அதாவது நீங்கள் வைஸ் சான்சலருடைய ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள அங்கே தெருவிளக்கு வசதி இருக்கான்னா அங்கேயும் இல்லை. அங்கே உள்ளுக்குள்ளே இல்லை. நீங்கள் நிறைய இடங்களில் முதல்ல அடிப்படை வசதிகளை நீங்கள் உருவாக்கணும். ரெஜிஸ்ட்ரார் தான் பொறுப்பெடுக்கணும். இப்போ விசி இல்லைன்னா, இப்போ ஒரு காலேஜில் பிரின்சிபல் இல்லை, இப்போ யார் பொறுப்பெடுக்கணும்? வைஸ் பிரின்சிபல் தான் பொறுப்பெடுக்கணும். இங்கே விசி இல்லை, இப்போ ரெஜிஸ்ட்ரார் தான் பார்க்கணும். ஸோ எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா காலேஜ்லையும் பாஸ் கமிட்டி, ஏற்கனவே நல்ல நண்பர் அழகாக சொன்னாங்க, இருக்குது. பாஸ் கமிட்டி இருந்து என்ன செய்ய? அது சார், அது கரெக்டாக கூடியிருக்காங்களா அதை ஆய்வு பண்ணணும். அது பாஸ் கமிட்டி கூடணும் சார். கண்டிப்பாக குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணணும். ஒன்றுமே கூடல. அது நடந்திருக்கா, மாணவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா, அதில் யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் இருப்பார், டீன் இருப்பாங்க, அதே போல் மாணவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அது முறைப்படி அந்த கூட்டங்கள் நடந்திருக்கான்னு இதை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யறதுக்கு வைஸ் சான்சலர் போல இல்லை. சரி, இது முற்றிலும் தடுக்கப்படணும். கவர்னர் உள்ள போறாரா, அவருடைய ரோல் என்ன சார்? கவர்னர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 25 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு அவர் சான்சலர். சரி, அவ்வளோதான். சரி, வைஸ் சான்சலர் தான் ஃபுல் பவரே. சரி, நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னா சான்சலர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆயிடுவாரு. சரி, இங்க வந்து அவர் விசி அப்பாயிண்ட் பண்ணலாம், ஃபண்ட் அலோகேஷன் அப்படின்னு இருக்கும். மற்றபடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு நீங்க பாத்தீங்கன்னா விசி கீழே ரெஜிஸ்ட்ரார், டீன், டைரக்டர், ஹாஸ்டல்ல எக்ஸிக்யூட்டிவ் வார்டன், டிப்டி வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன், 10,000 பேர் 4,000 பேர் இருக்கிறாங்கன்னா 50 வார்டன் மேல குறைந்தபட்சம் இருப்பாங்க. சரி, இந்த 50 வார்டன் என்ன பண்றாங்க? சரி, அதான் அந்த கேள்வியை. சிறப்பு. காவல்துறை அதிகாரிட்ட நிறைவான ஒரு கேள்வி, யார் அந்த சார்? மறுபடியும் தலைப்பே தான், யார் அந்த சார்? அப்படி வந்துட்டேன், பூமி உருண்டை தானே, சுத்துற இடத்துக்கு வந்து நிற்கிறேன், யார் அந்த சார்? அதாவது ஆம்ஸ்ட்ராங் கேஸை பற்றி சொன்னீங்க. ஆமாம், அதில் வந்து அந்த கொலையாளிகள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபோனை ஆற்றுல போட்டாங்க, குசஸ்தலை ஆற்றுல. ஆனால் அந்த ஃபோனை ரெக்கவர் பண்ணி அதிலிருந்து விஷயங்களையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க சைபர் கிரைம் மூலமாக. அதே மாதிரி இதில் 2 விஷயம் சொல்லுங்க ஐயா. ஒன்று இந்த சார் அந்த சமயத்தில் என்னோட ஃபோன் இதில் இருந்துன்னு சொல்கிறாங்க. சார், இதுக்கு முன்னாடி அவன் யார்ட்டெல்லாம் பேசியிருக்கான், யார் கூடலாம் தொடர்பில் இருந்திருக்கான் இது வரைக்கும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் எடுப்பாங்க சைபர் கிரைம் மூலமா, அது கம்ப்ளீட்டா எடுப்பாங்க. ஏன்னா ஹைகோர்ட்ல சுயமோட்டோவா இந்த கேஸ் எடுத்திருக்கு. அவங்க நேரடி கண்காணிப்புல வந்ததுனால நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த எஃப்ஐஆர்
வெளியே வந்தது இல்லையா? ஆமா. அந்த விஷயம் சரி. அது வந்து டெக்னிக்கல் எரரா, சரி, ஹியூமன் எரரா, சரி, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ரைட், இந்த விஷயங்கள் எல்லாம் சரி நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல வந்ததுனால சரியான முறையில் விசாரிச்சு அதுக்கு சரியான ஒரு விசாரணை நடக்கும். ஏன்னா 2016 எஃப்ஐஆர் பத்தி உச்சநீதிமன்றம் வழங்கிய பத்தி நேற்று முன்தினம் பேசிட்டேன் வழக்கறிஞர்கள். சரியான வழிகாட்டுதல்களை 5 எமினன்ட் ஸ்காலர் தேவர் பார்ட்டிசிபென்ட் அப்படி இருக்கும்போது போலீஸ் வெப்சைட்ல மட்டும்தான் பதியணும். அது மாதிரி நேச்சருக்கான சென்சிட்டிவ் கேஸ் எல்லாம் பதியக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவா இருக்கு. அப்ப போட்டது யாரு, அதை காப்பி பண்ணது யாரு, டவுன்லோட் ஏற்படுது விசாரணை. இளந்தமிழ் சார், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. இதுல ஒட்டுமொத்தமான குழப்பத்துக்கு காரணம் நீங்க கேட்ட மாதிரி யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏன் சந்தேகம் வருதுன்னா, அந்த குற்றவாளி நீ என்னோட ஒத்துழைக்கலைன்னா டீன் கிட்ட சொல்லி உன் சீட்டை கழிச்சிருவேன்னு சொல்லி டீன் பேர் எழுக்கிறான். ஒரு சாதாரண சாமானிய ரவுடி பயலுக்கு வந்து இவ்வளவு பெரிய அதிகாரியுடைய பெயரை சொல்லுவது, டீன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமா எழுத படிக்க தெரியாதவனுக்கு, ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு? சரி, இது ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்வி. ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறது ரெக்கவரி பண்ணோடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த குறிப்பிட்ட எப்ப ஆஃப் ஆச்சு எப்ப ஆன் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கமிஷனர் ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுனால சார்னு ஒரு விஷயத்த வந்து வந்திருக்கவே முடியாது அப்படின்னு வக்காலத்து வாங்குவது நமக்கு சந்தேகத்தை கிளப்புது. ரெண்டாவது, 24ஆம் தேதி இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே கோட்டூர்புரத்திலிருந்து சாதாரண காவலர்கள் உள்ள வந்து விசாரிக்கும் போது இவனை பிடித்து இவனுடைய செல்போனை வாங்கி பார்த்த போது அதுல டேட்டா எதுவும் இல்லைன்னு, செல்போனை நாங்கள் பிடுங்கி வைத்து விட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பணும்னு கமிஷனர் சொல்றார். இவன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி. ஈசிஆர்ல இதே மாதிரி இளம் கப்புல வந்து மறிச்சு பாலியல் துன்பம் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில வழக்குகள்ல, திருட்டு வழக்குகள்ல தண்டனை பெற்றவன். வழிப்பறி வழக்கு நிலுவையில் இருக்கு. இவன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் என்று தெரியாமல் கோட்டூர்புரம் காவல்துறை இருந்தது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு லாக்யூனா. கண்டிப்பா. எனவே இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் பொழுது போலீஸ் கமிஷனர் இதை காப்பாற்றுவதை போல் பேசுகிறாரோ என்கின்ற ஐயத்தை தான் ஜனங்க கேட்கிறாங்களே தவிர யாரையும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பது யாருக்கும் நோக்கம் அல்ல. நன்றி சார். இளந்தமிழ் சார், ஒரு கேள்வியோட முடிப்போம். ஐயா சொல்லுங்க. அதாவது ஹிஸ்டரி ரவுடி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கரண்ட் டூயிங்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. ஆமா. ஒவ்வொரு மாசமும் அந்த ஆய்வாளர் இந்த ரவுடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்றாரு, இவருக்கு என்ன வருமானம், இவர் என்ன தவறுகள் செய்யறாரு, எந்த வழக்குல ஆஜராகாம இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்காணிச்சு அவருக்கு ஒரு கரண்ட் டூயிங்ஸ் எழுதுவாங்க. இவன் ஒரு ஹிஸ்டரி ரவுடி, அதனால இவனை வந்து கண்காணிச்சிருப்பாங்க. இவனோட வழக்குகளை பத்தியும் தெரியும், இவனை பத்தியும் தெரியும். ஆனால் இந்த சம்பவத்தில் அவன் ஈடுபட்டது அப்படிங்கிறது வந்து இப்ப நான் சொன்னபடி நிச்சயமா நீதிமன்றத்தோட பார்வைக்கு வந்ததுனால நிச்சயம் யாராவது பின்னாடி சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா நீதியோட சிறப்பு. நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேசுறோம், இன்னும் தொடர்ந்து பேச போறோம். ரொம்ப சிறப்பாக நம்மோடு பேசிய அதிமுகவின் இளந்தமிழ் ஆர்வலன் பேராசிரியர் சோமசுந்தரம், மருத்துவர் திரு பூபதி ஜான், காவல்துறை ஆணையாளர், ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர், உதவி ஆய்வாளர் மரியாதைக்குரிய ராஜாராம் ஐயா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்து நான் உங்கள் சுஃபியான், GEA+ தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.